அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் பார்க்க போகின்ற பொருண்மை குறுந்தொகையினுடைய 49வது பாடல். இந்த 49வது பாடல் அமைந்திருக்கின்ற திணையை பார்த்தால் அது நெய்தல் திணை. இந்த பாடலினுடைய கூற்று தலைவி கூற்று. இதனுடைய துறை என்று பார்த்தால், துறை விளக்கம் என்று பார்த்தால், தலைமகன் பரத்தமை விட்டு பிரிந்த வழி ஆற்றாளாய தலைமகள் அவனை கண்ட வழி கூறியது என்கின்ற ஒரு துறையின் கீழ் அமைந்த பாடல். ஆக நெய்தல் திணையை பற்றி நமக்கு தெரியும். கடலும் கடல் சார்ந்த பகுதி, அதனுடைய வாழ்க்கை ஒழுக்கம் உரிபொருளாக இரங்கல் என்கின்ற வருத்தம் தோய்ந்த ஒரு சூழல் இருப்பது நாம் அறிவோம். அதே போல அங்கே இருக்கின்ற வாழ்க்கை முறையிலே மிக அடிப்படையான ஒரு வாழ்க்கை முறையாக வருத்தம் இருந்தாலும் கூட ஒரு பிரிவு என்பதும், மாலை நேரத்தில் அந்த கடற்கரையினுடைய சூழல், அந்த கடற்பகுதியினுடைய பாங்கு, மாலை நேரத்தில் எல்லா ஜீவன்களும், அதாவது பறவைகள் ஆகட்டும் மற்றவை எல்லாமே திரும்ப கூடு சேர்கின்ற அந்த தன்மை, இவை எல்லாமே இந்த நெய்தல் நிலத்தினுடைய ஒரு அடிப்படை என்று கூட சொல்லலாம். அடிப்படை என்று சொல்வதை விட காதலர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏக்க உணர்வை ஊட்டுகின்ற நிலமாகவும் நெய்தல் நிலம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த பாடலும் கூட ஒரு வித்தியாசமான ஒரு பாடல். அதாவது பரத்தமை ஒழுக்கத்தை மேற்கொண்டு வந்த தலைவனை பார்த்து தலைவி கூறியதாக ஒரு பாடல். ஆகிய இங்கே இடம்பெற்றிருக்கின்ற ஆற்றாளாய என்கின்ற வார்த்தை இதுவரை தலைவனுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் வருந்திய, இப்பொழுது தலைவனுடைய அந்த வரவை ஏற்று அந்த கோபத்தை தணித்து தலைவனிடம் சொல்பவளாக. ஆக பரத்தமை ஒழுக்கம் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டுமென்றால், சங்க இலக்கியத்திலே மருத நிலம் சார்ந்த மிக ஒழுக்கமாக, மிக பரவலான ஒழுக்கமாக பரத்தமை இருக்கின்றது. ஆக பரத்தியர்கள் என்பவர்கள் பரத்தியர்களை பல வகைப்படுத்துவார்கள். அதாவது காமக்கிழத்தி என்பார்கள். அதே போல பரத்தமை என்பது தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டு, துணைவியை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணோடு தலைவன் வைத்திருக்கின்ற தொடர்பை பற்றி நாம் இங்கே அந்த கூறுதான் பரத்தமை. அதாவது இருப்பரத்தை, காதல் பரத்தை, சேரி பரத்தை என்று பல்வகையான பரத்தைகள் இருந்ததை நம்முடைய சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. ஆக எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய கணவன் தன்னை விட்டு இன்னொரு பெண்ணோடு செல்வதையோ ஒரு தொடர்பு வைத்திருப்பதையோ பொதுவாக விரும்புவதில்லை. அந்த அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஒரு பெண் தனக்கு உற்ற மிகப்பெரிய வருத்தமாக அவள் கருதுவாள். ஆகவே இந்த ஒரு சூழலிலே ஒரு தலைவன் பரத்தையோடு சென்று அவன் மீண்டும் திரும்ப வருகிறான். அப்படி வரும்பொழுது அந்த தலைவன் மீது தலைவிக்கு ஒரு கோபம் இருந்தது. அந்த கோபத்தை அவள் கையாளுகின்ற விதமும், என்றைக்குமே அன்பு பெரியதா கோபம் பெரியதா என்கின்ற ஒரு கேள்வி கேட்கும் பொழுது அதில் கோபம் மேலோங்கி நிற்குமா, அன்பு மேலோங்கி நிற்குமா என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு இந்த பாடல் தொடங்குகின்றது. நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஆறுவது சினம், அதாவது உண்மையான கோபம் என்பது நாளாக அது குறைவது. நாளாக குறையவில்லை என்றால் அது கோபம் அல்ல, வெறுப்பு என்று நாம் பார்த்திருக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆகவே இதனுடைய துறை விளக்கம், தலைமகன் பரத்தை ஒழுக்கத்தை விட்டு பிரிந்த வழி, பரத்தியை பிரிந்து மீண்டும் வந்த போது ஆற்றாளாய தலைமகள், அதுவரை தலைவனுடைய பிரிவை ஆற்ற முடியாமல் வருந்தி இருந்த தலைமகள் என்பது தலைவி, அவனை கண்ட வழி கூறியது. அந்த திரும்ப வந்திருக்கின்ற தலைவனை பார்த்த வழி கூறியது என்பது இந்த குறுந்தொகை பாடல் 49 துறை விளக்கம். ஆகவே இது சார்ந்த ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இதனுடைய பாடலை பார்க்கும் பொழுது, அணிற்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணி கேழ் அன்ன மாநீர் சேர்ப்பா இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை யானே ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே என்கின்ற மிக சுருக்கமான ஒரு பாடல். இந்த பாடலினுடைய ஆசிரியர் அம்மூவனார். இந்த அம்மூவனார் என்கின்ற
இந்த புலவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சங்க இலக்கியத்திலே நெய்தல் திணை பாடுவதில் மிகவும் வல்லவராக விளங்கியவர் அம்பூவனார். ஆக நெய்தல் பாட அம்மூவன் என்கின்ற ஒரு அடைமொழியே இந்த புலவருக்கு இருக்கின்றது. இவர் முழுக்க முழுக்க அகம் சார்ந்த பாடல்களை மட்டுமே பாடிய ஒரு புலவராக, அதாவது பாடல்களை அகம் சார்ந்த பாடல், புறம் சார்ந்த பாடல் என்று நாம் வகைப்படுத்தலாம். அந்த அடிப்படையில் முழுக்க முழுக்க அகம் சார்ந்த பாடலையே பாடியவராக அம்பூவனார் விளங்குகிறார். இவர் சங்க இலக்கியத்திலே 127 பாடல்களை பாடியிருக்கிறார். அதிலும் மிக குறிப்பாக நெய்தல் திணை சார்ந்த பாடலை பாடுவதில் வல்லவராக திகழ்ந்திருக்கிறார். ஆக இவர் பாடிய ஒரு மிக மிக சுருக்கமான பாடல். ஆனால் இந்த பாடல் சொல்லுகின்ற அந்த அர்த்தம் என்பது, அதனுடைய விளக்கம் என்பது மிக பெரியது. பொதுவாகவே ஒரு சிறந்த புலமைக்கு அழகு என்பது சுருங்க சொல்வது, அந்த சுருங்க சொல்லி விளங்க வைப்பது என்கின்ற ஒன்றுதான் ஒரு மிக சிறந்த ஒரு புலமையினுடைய அடையாளம். அந்த அடிப்படையில் இந்த பாடல் அந்நிற்பல் அன்ன கொங்கு முதிர் முண்டகத்து மணிக்கேழ் அன்ன மானீர் சேர்ப்பா இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியரே என் கணவனை யானாகியர் நெஞ்சு நேர்பவளே என்கின்ற வரிகள் தான் ஒரு தலைவி சொல்லுகின்ற வரி. அதாவது இதனுடைய சூழலை ஏற்கனவே பார்த்தோம். பரத்தமை ஒழுக்கத்தை விட்டு தலைவன் வந்திருக்கிறான். அப்படிப்பட்ட தலைவனை பார்த்து தலைவி சொல்கிறாள், அணிர் பல் அன்ன. இங்கே சொல்கின்ற அணிர் என்பது அணில், பல் அன்ன அணிலினுடைய பல்லை போல. நாம் அனைவருமே அணிலை பார்த்திருக்கிறோம், அணிலினுடைய பற்களை பார்த்திருக்கிறோம். அந்த பல் ஒரு கூரிய பல்லாக இருக்கும். அந்த பல்லை கொண்டு அணில் பல வகையான காய்களையும் கனிகளையும் கொட்டைகளையும் அது குறிக்கும். அதாவது அணில் குறிக்கும் என்று சொல்வார்கள் அந்த பல்லை வைத்து. அதனுடைய முன்பல்லை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். ஆக அந்த அணிலினுடைய பல்லை அன்ன என்றால் போல என்று பொருள், ஒத்த என்று பொருள். ஆக அணிலினுடைய பல்லை போன்ற, பல்லை ஒத்த கொங்கு முதிர் முண்டகத்து. இங்கே சொல்கின்ற கொங்கு என்பதற்கு பூ தாது என்று பொருள். இங்கே சொல்கின்ற தாது என்பது என்ன என்றால் நம் மகரந்த தூள் என்று சொல்கிறோம். அந்த மகரந்த தூள் தான் இங்கே கொங்கு என்று அழைக்கப்படுவது. நமக்கு தெரியும், மகரந்த சேர்க்கை என்கின்ற ஒரு கூரை நாம் படித்திருக்கிறோம் தாவரவியலிலே. அந்த மகரந்த சேர்க்கைக்கு இந்த மகரந்த தூள் என்பது மிக மிக முக்கியம். அந்த மகரந்த தூள் பரவிதான் அங்கே புதிதாக ஒரு தாவரம் அங்கே உருவாகும். ஆக கொங்கு என்பது மகரந்த தூள். அதாவது அணிலினுடைய பல்லை போல முதிர்ந்த, இங்கே சொல்கின்ற முதிர் என்பது முதிர்ந்த மகரந்த தூள்களை கொண்ட முண்டகத்து. இங்கே சொல்கின்ற முண்டகம் என்பது ஒரு வகையான மலர். அந்த மலரை நம்முடைய கழிமுள்ளி என்று சொல்வார்கள். முண்டகம் என்பதை இரண்டு வகையான முண்டகம் இருக்கின்றது. நீர்முள்ளி என்கின்ற முண்டகம் மருத நிலத்திற்குரியது, கழிமுள்ளி என்கின்ற முண்டகம் நெய்தல் நிலத்திற்குரியது. ஆக அந்த முள்ளி மலர்கள், முண்டக மலர்கள் என்றால் அதாவது ஒரு வகையான நெய்தல் நிலத்தில் வளர்கின்ற நீல நிறத்தினாலான மலர்கள் மலரக்கூடிய ஒரு மலரை முண்டக மலர் என்று சொல்வார்கள். ஆக அப்படிப்பட்ட முண்டக மலர்கள் நிறைந்த என்பதுதான் இந்த முதல் வரியினுடைய பொருள். அதாவது அணிலினுடைய பல்லை போல விளங்குகின்ற முதிர்ந்த பூந்தாதுக்களை கொண்ட மகரந்த தூள்களை கொண்ட நீல நிற மலர்களை உடைய முண்டக மலர்கள் நிறைந்த இந்த முண்டக மலர் என்பது முள்ளி மலர் என்று சொல்வார்கள். ஏன் அதற்கு முள்ளி மலர் என்பது என்று பெயர் என்றால் அந்த மலரில் இருக்கின்ற முட்கள் முள்ளி மலர் என்கின்ற ஒரு பெயரை அதற்கு ஒரு காரண பெயராக வருவதற்கு காரணம். ரைட், முண்டகத்து அத்தகைய முண்டக மலர்கள் நிறைந்திருக்கின்ற மணிக்கேழ் அன்ன மாநீர் சேர்ப்பா. இங்கே சொல்கின்ற மணி என்பதற்கு நீலமணி என்று பொருள். அதாவது நீலமணி என்றால் நீலமணியை போன்ற நிறத்தை உடைய, நீலமணியை போன்ற நிறத்தை உடைய, கேள் என்பதற்கு கருமை என்று பொருள். ஆக நீலமணியை போன்ற நிறத்தை உடைய கரிய நீலமணி கேள் அன்ன என்பது அதே போல என்று ஏற்கனவே பார்த்தோம். நீலமணியை போன்ற நிறத்தை உடைய கரிய தன்மை உடைய மாநீர் சேர்ப்பா. இங்கே சொல்கின்ற மாநீர் என்பது என்பது பெரிய பரப்பிலான நீரை உடைய கடல் என்று பொருள். இங்கே சொல்கின்ற மாநீர் என்பது கடல். ஆக மாநீர் சேர்ப்பா அத்தகைய மிக பெரும் கடல் பரப்பினுடைய சேர்ப்பா என்பது தலைவனே. அத்தகைய கடற்பரப்பினை உடைய, கடற்கரையினை உடைய தலைவனே. நீங்கள் பார்த்தால் 5 வகையான நிலத்திற்கும்
இருக்கின்ற தலைவனுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய நெய்தல் மருத நிலத்தில் இருக்கின்ற தலைவனுக்கு மகிழ்நன் என்று ஒரு பொருள். ஏனென்றால் பெயர், ஏனென்றால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பவன் என்கின்ற பொருளிலே மகிழ்நன் என்கின்ற ஒரு பெயர் சங்க காலத்தில் சுட்டப்பட்டது. அதே போல நெய்தல் நிலத்தில் இருக்கின்ற அந்த தலைவனுக்கு சேர்ப்பா. இந்த சேர்ப்பா என்றால் சேரி என்ற பகுதி பொதுவாக நெய்தல் நிலத்தினுடைய பகுதி. ஆக அந்த சேரியில் வசிப்பவன் சேர்ப்பா, சேரியினுடைய தலைவன். அதாவது கடல் நீர் சேர்கின்ற இடம். சேர் என்பது நமக்கு தெரியும். சேர்கின்ற இடம் என்றால் கடல் என்றாலே 3 நீர்கள் சேர்கின்ற இடம் என்பார்கள். அதாவது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். அதனால்தான் கடலுக்கு முன்னீர் என்கின்ற ஒரு பெயர் உண்டு. ஆக சேர்ப்பா என்பது நெய்தல் நில தலைவன். ஆக மணிக்கேழ் அன்ன மாநீர் சேர்ப்பா, நீலமணியை போன்ற கரிய நிறம் கொண்ட கடல் நீரினை உடைய அத்தகைய கடல் நாட்டினுடைய தலைவனே என்று சொல்லிவிட்டு, இம்மை மாறி மறுமை ஆயினும், இங்கே சொல்கின்ற இம்மை என்பது இந்த பிறவி வாழ்க்கை. இம்மை என்பது இந்த பிறவி வாழ்க்கை. மாறி, இந்த பிறவியானது மாறி மறுமையாயினும், மறுமை என்பது அடுத்த பிறவி என்று பொருள். அதாவது இம்மை என்பது இந்த பிறவி, மறுமை என்பது அடுத்த பிறவி. ஆக இதே இம்மை மறுமைக்கு தமிழில் இன்னொரு பெயரும் பொருளும் உண்டு. இம்மை என்பது இந்த உலகத்து வாழ்க்கை, மறுமை என்பது மேலுலகத்து வாழ்க்கை. நமக்கு தெரியும், மேலுலகம் என்கின்ற ஒரு உலகம் இருக்கின்றது. அங்கே நம்முடைய உயிர்கள் பிரிந்து செல்லும். சொர்க்கம், நரகம் என்கின்ற பல வகையான விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இம்மை, இங்கே குறிப்பிடப்படுகின்ற இம்மை மறுமை என்பது, இம்மை என்பது இந்த பிறவி, மறுமை என்பது அடுத்த பிறவி. ஆக இந்த பிறவியானது மாறி மறுமை பிறவி ஆனாலும், மறுபிறவி ஆனாலும், மறுபிறவி ஆனாலும் நீ ஆகியரின் கணவனை, அதாவது நீயே என் மீது அன்பு செலுத்துகின்ற நீயே என்னுடைய கணவனாவாய். யானாகியர் நின் நெஞ்சு நேர்பவளே, நானே உன்னுடைய நெஞ்சத்தோடு பொருந்திய, உன்னுடைய நெஞ்சம் விரும்பிய, உன் நெஞ்சத்தோடு ஒத்த தலைவியாக நான் இருப்பேன். அதாவது எந்த பிறவியானாலும் நீதான் என்னுடைய கணவன், நான் தான் உன்னுடைய மனைவி. அதாவது தலைவன் தலைவி என்ற ஒரு பொருளை தருகின்ற ஒரு வரிகள் தான். ஆனால் இந்த பொருளில் நீங்கள் பார்த்தால், நீயாகியரின் கணவன், நீயே என்னுடைய கணவன் என்றைக்குமே சொல்வார்கள் அல்லவா, 7 ஜென்மத்திற்கும் இந்த பந்தம் தொடரும் பந்தம் என்று. ஆக நீயே என்னுடைய கணவன், அடுத்த பிறவி ஆனாலும், இந்த பிறவி முடிந்து அடுத்த பிறவி ஆனாலும், இன்னும் எத்தனை பிறவி வந்தாலும் நீயாகியரின் கணவன், நீயே என்னுடைய கணவனாக இருப்பாய். நானே ஆகியர் நின் நெஞ்சு நேர்பவளே. இந்த நெஞ்சு நேர்பவளே என்கின்ற வரியில்தான் மிகப்பெரிய ஆழம் இருக்கின்றது. அதாவது மனைவி இருக்கலாம், ஆனால் ஒரு மனைவி என்பவள் ஒரு கணவனுடைய நெஞ்சத்தோடு பொருந்தியவளாக இருக்க வேண்டும். அது என்ன நெஞ்சத்தோடு பொருந்தியவளாக என்றால், என்னதான் கோபம் இருந்தாலும் சினம் இருந்தாலும் அந்த நெஞ்சத்தோடு ஒட்டிய ஒரு புரிதல் வேண்டும். அந்த புரிதலோடு இருக்கின்ற, நெஞ்சம் விரும்புகின்ற ஒரு உறவு தான் நீடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான், பெண்ணும் ஆணும் இருக்கின்ற அந்த உறவு தான் ஒரு சிறந்த இல்லற வாழ்க்கை. ஆக உன்னுடைய நெஞ்சத்திற்கு நெஞ்சு நேர்பவளை, இங்கே நெஞ்சு நேர்பவளை என்றால் உன்னுடைய நெஞ்சத்திற்கு சமமானவள், உன்னுடைய நெஞ்சத்தினுடைய விருப்பத்திற்கு உகந்தவள், உன்னுடைய விருப்பத்திற்கு உகந்தவள் ஆகிய தன்மை கொண்டவள் நானாவேன். நானே உனக்கு மனைவியாக, தலைவியாக இருப்பேன் என்று தலைவனிடம் சொல்லுகின்ற இந்த வார்த்தை மிகவும் ஆழமான வார்த்தை. பொதுவாக ஒரு பெண்ணுக்கு கோபம் இருக்கும் இன்னொரு பெண்ணிடம் சென்று வரும் பொழுது. ஆனால் இந்த தலைவியானவள் அந்த தலைவனுக்கு சொல்கிறாள், தலைவனே, நீ எத்தனை தவறுகள் செய்தாலும் நான் உன்னை தண்டிக்கப் போவது கிடையாது, உன்னை நான் பிரிந்து போவது கிடையாது. ஏனென்றால் நம்முடைய இந்த உறவு என்பது சாதாரண உறவு கிடையாது. 7 பிறவிகள் எடுத்தாலும் நான் தான் உன்னுடைய மனைவி, நீதான் என்னுடைய கணவன் என்று அந்த உறவை பறைசாற்றுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இருக்கின்றது. ஆகவே இதைவிட ஒரு சிறந்த முறையிலே ஒரு அன்பை வெளிப்படுத்த முடியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விதான். அதே நேரத்தில் தலைவியினுடைய இந்த கூற்றை கேட்ட அந்த தலைவனுடைய நிலையும் நாம் யோசிக்க வேண்டும். இன்னொரு பெண்ணிடம் சென்று வந்தவுடன் அந்த குற்ற உணர்வு அவனை எந்த அளவிற்கு பாதித்திருக்கும், தலைவி தன் மீது வைத்திருக்கின்ற அன்பு நம்பிக்கை அவனை எந்த அளவிற்கு கூனி குறுகச் செய்திருக்கும் என்பதற்கு இந்த வரிகளும் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதைதான் என்றைக்குமே சொல்வார்
சொல்வார்களே, இடம் பொருள் ஏவல் அறிந்து ஒரு வார்த்தை சொல்வது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சொல்லை கொண்டு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய நிலையிலே மீண்டும் அந்த தலைவனுடைய பரத்தமை ஒழுக்கம் என்பது இல்லாமல் போகும். அதாவது என்றைக்குமே சொல்வார்கள் அல்லவா, இந்த உலகத்தில் நாம் யாரையுமே நாம் திருத்த முடியாது, அவர்களாக உணர்ந்து திருந்தினால்தான் உண்டு என்பதற்கேற்ப தலைவன் தன்னுடைய அன்பை உணர வேண்டும் என்கின்ற சூழலை இந்த பாடல் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இதில் வருகின்ற நெஞ்சு நேர்பவள் என்கின்ற வரி மிக மிக முக்கியமான வரி. அதாவது உன்னுடைய நெஞ்சத்திற்கு விருப்பமானவள், எந்த பொருளாக இருந்தாலும் நம்முடைய நெஞ்சத்திற்கு விருப்பமான ஒரு பொருளாக இருந்தால் மட்டும்தான் அதன் மீது வைத்திருக்கின்ற அன்பு என்பது என்றைக்குமே குறையாது என்கின்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை அர்த்தத்தை ஒரு கணவன் என்பவன் மனைவிக்கும், மனைவி என்பவன் கணவனுக்கும் இப்படிப்பட்ட ஒரு நெஞ்சத்தோடு இணைந்த ஒரு உறவு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழலையும் இந்த பாடல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த பாடலில் சுட்ட முண்டகம் என்கின்ற மலர், இந்த மலர் தான் அந்த மலரினுடைய முல்லை பார்க்கலாம். இந்த மலர்தான் கழிமுள்ளி என்று சொல்லப்படுகின்ற நெய்தல் நிலத்தினுடைய மலர். அதனுடைய முட்கள் பார்த்தால் அணிலினுடைய பல்லை போல இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆக இந்த பாடலில் கூட அணிலினுடைய பற்கள் என்று அணிலை உதாரணமாக சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அணில் எங்கு சென்றாலும், எங்கே சென்று உண்டாலும் குறித்தாலும் மீண்டும் தன்னுடைய வசிப்பிடத்திற்கு வருவதைப் போல தலைவன் பல பெண்களோடு பரத்தமை ஒழுக்கம் கொண்டவனாக இருந்தாலும் கூட வீடு திரும்புகின்ற தலைவனுக்கு தலைவன் மீது, தலைவி மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நெஞ்சோடு நெருங்கிய ஒரு தொடர்பு உள்ளது என்பதை ஒரு ஓமையாக கூறுகின்ற ஒரு செயலாக, ஒரு வரியாக இந்த அணிலை அவர் ஓமையாக குறிப்பிட்டிருக்கிறார். உண்மைதான், நெஞ்சோடு உறைபவளாக இவள் இருப்பதால் தான் அவன் எங்கே சென்றாலும் திரும்ப தலைவியை தேடி வருகிறான். அவன் உற்ற அவமானத்தை கூட, தலைவியினுடைய கோபத்தை கூட, குற்ற உணர்வை கூட பொருட்படுத்தாமல் அவளோடு மீண்டும் வாழ்வதற்கு தலைவியை தேடி வருகிறான். அப்படி நெஞ்சத்தோடு இணங்கியவன் என்பதற்காக இங்கே அணிலை உதாரணமாக சொல்கிறார்கள். அந்த கூரிய முல்லை உடைய என்று சொல்லும் பொழுது அணிலினுடைய அந்த பற்கள் உண்ணும் பொழுது அந்த உண்ணுகின்ற அந்த பொருளுக்கு அந்த முள்ளால் வருத்தம் ஏற்படும். ஆனால் வருத்தம் ஏற்பட்டாலும் கூட அந்த அணிலினுடைய இருப்பு என்பது மிகப்பெரிய ஒன்று என்கின்ற ஒரு குறியீட்டையும் இந்த பாடல் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக கடந்தது கடக்கட்டும், இனிமேல் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்கின்ற ஒரு உடனடியாக கலந்து யோசித்து தலைவி எடுத்த ஒரு முடிவாக, ஏனென்றால் பிரச்சனையை வளர்த்துவிட்டே செல்வதாலும் கோபத்தை நீடித்து கொண்டே செல்வதாலும் அதனால் எந்த விதமான பயனும் கிடையாது. ஆகவே ஒரு தீர்வை நோக்கிய ஒரு கூற்றாக இந்த பாடல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இந்த பாடலை மேலும் நீங்கள் படித்து விளங்கிக் கொள்ளுங்கள். சங்க இலக்கிய பாடல்கள் என்பது ஒரு அட்சய பாத்திரத்தை போல. இதை நீங்கள் படித்து யோசிக்க இது சார்ந்து பல புதிய பொருண்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்கின்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி.